இன்றைக்கி வந்து குக் வித் கோமாளி வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, ரசிகர்கள் எல்லாரையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அதில் நீங்கள் பங்கு பெறுறீங்க. மிக விரைவிலே அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகுது. எப்படி இருந்தது அந்த அனுபவம், அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வர்றப்போ நான் முதல்ல கேட்டது என்னோடய பிஸ்னஸோடைய முகூர்த்தம் டேட்ஸ் எல்லாம் வந்து கிளாஷ் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து பேசினேன். அதுக்கு எல்லாம் ஓகே ஆகிறப்ப தான் அதில் கமிட் ஆனேன். எனக்கு அது மிகப்பெரிய ஒரு அடுத்த, அதாவது என்னன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் கான்ஃபிடென்ட் லெவல் தான் அவனோட க்ரோத்தே. நான் வந்து ரொம்ப ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து இன்ஃபீரியர் நிறையா இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். நான் படித்தது எல்லாமே 10th வரைக்கும் வில்லேஜ். +1 +2ல சிட்டிக்கு வர்றேன். மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபெயிலு கோட்டையில. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, கிராமம் நகரம் அந்த மாதிரியான எனக்குள்ளேயே அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ்குள்ளே வந்து அனுபவம் வர வர தான் நான் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இன்னும் என்னுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு 100 மடங்கு. அதுக்கு நான் நிறைய கற்றுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஷெஃப்பை வச்சுட்டு நான் வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் சவுத் இண்டியன் நார்த் இண்டியனில் நிறைய விஷயம் பண்ணாலும் ஓவராலாகவே வந்து வேர்ல்டு கியூசைன்ஸை பற்றி கற்றுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய துறை சார்ந்த அறிவை எனக்கு வந்து இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்புறம் அது ஒரு அனுபவம். உண்மைதான். நிச்சயமாக வந்துங்க இது எனக்கு அடுத்த ஒரு படியாக இருக்கும்.